சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் வந்துட்டு கண்மணியை ஆறுமுகத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் சேது வந்துட்டு தமிழ் அடிக்க போகிறாரு. அண்ணே, எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் சேது வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிறாரு. உடனே கண்மணியும் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா, அவனை அடித்து வெளியே துரத்திட்டு கண்மணியை நந்தகுமார் பக்கத்தில் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. அதே மாதிரியே ஆறுமுகத்தை அடித்து பிரித்து வெளியே விரட்டி விட்டுறாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இங்கே கண்மணி வந்துட்டு மனமேடையில் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. தமிழ் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. யாருமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே கண்மணி கிட்ட வந்து தமிழ் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு அவங்களும் ஓரமாக நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சரி சரி சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமார் வந்து சொல்கிறான். உடனே வந்துட்டு ஐயரும் வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்க கண்மணி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது கரெக்டாக போலீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நந்தகுமார் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போலீஸ் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, இவே ஒரு பொம்பளை பொறுக்கி மாமா. இவே அங்கே அவன் நடத்துகிற லாட்ஜில் எல்லா ரூம்லேயும் ரகசிய கேமரா வச்சு அங்கே வர பொம்பளை பிள்ளைகிட்டலாம் ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சு அந்த பிள்ளைகளை தன்னோட ஆசைக்கு என்னங்க சொல்லி மிரட்டி இருக்கா மாமா. அதனால தான் இப்போ நிறைய பிள்ளைங்க இவனை தேடி அழுதுகிட்டு வந்திருக்குங்க மாமா. இங்கே பாருங்க மாமா, ஆதாரத்தோட நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கருப்பு சொல்கிறாரு. வேகமாக ராஜாங்க வந்துட்டு அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஐயோக்கே ராஸ்கல், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புள்ள கழுத்தில் தாடி கட்ட வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. வேகமாக நந்தகுமாரோட அப்பா ஓடி வந்து, ஐயா என் பிள்ளைய விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. யோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 அடியை போடுறாரு ராஜாங்கம். 2 பேரை இழுத்து கொண்டாந்து, சார் இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, பொண்ணுங்கள்லாம் உனக்கு என்ன அவ்வளோ இலக்கரம் அவடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சேதுவும் போட்டு அடிக்கிறாங்க. ராஜாங்கம் வந்துட்டு நந்தகுமாரோட அப்பாவை பிடிச்சி, யோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டுக்கே வந்து சம்மந்தம் பேச வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிக்கிறாரு. ஐயா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுயா. இந்த அடிக்கிறாங்கல்ல இந்த ஈஸ்வரி, அந்த புள்ள தான் வந்துட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு சொத்துல பாதி கிடைக்கும், அதனால எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாதையா பேசிச்சு. நாங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பிள்ளைய பேசணும்யா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்குது. நீ சும்மா ஈஸ்வரி, அப்பத்தான் சொல்றாங்க, அதான பார்த்தே என்னடா இவ ஒரு நல்ல காரியம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்பத்தானே தெரியுது எதுக்கு இவ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே ஈஸ்வரிய சன்னாசி போட்டு அடிக்கிறாரு. வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் விரட்டி விட்டுறாரு. இங்கே பார்த்தா போலீஸ் வந்துட்டு இந்த கும்பலெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கண்மணி வந்துட்டு ராஜாங்க காலில் விழுகிறாங்க. அப்பா ஆறுமுகத்தை அடிக்காதீங்கப்பா, ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கப்பா, அவர் பாவம்ப்பா, அவர் கடைசி வரைக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு தான்ப்பா சொன்னார். நான் தான்ப்பா செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அவரை வற்புறுத்தி எனக்கு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன். அதனால தான்ப்பா அவர் வந்து என்னை கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வந்தார். கடைசி நேரத்தில் அண்ணி சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், இல்லை அப்படின்னா எங்களுக்கு அங்கேயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அப்பா இப்போவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் எனக்கு ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கு. இங்கே கருப்பு வந்துட்டு சொல்கிறாரு, மாமா தமிழ் சொன்னதுனால தான் இவ்வளவும் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்துட்டு சாவித்திரி சொல்லுது, அண்ணே என் மக தானே எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அந்த நந்தகுமார் லாட்ஜில் ரூம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. கருப்பு வந்து சொல்கிறாரு, மாமா அதெல்லாம் இல்லை மாமா, தமிழ் கொடுத்த ஐடியானால தான் கடைசி வரைக்கும் இப்போ இவன் யாருன்னு தெரிய வந்து நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு கருப்பும் சொல்கிறாரு. சரி சரி போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சாவித்திரி வந்துட்டு, அண்ணே மையம் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கே நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்,
நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தமிழ் செல்வி சொன்ன மாதிரிலாம் அந்த ஆறுமுக பயிர்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து சண்டைக்கு வருது. உடனே இங்கே சேது சொல்கிறாரு, அத்தை நீங்கள் பேசாமல் இருங்கத்த, இனிமே நாங்கள் யாரையும் நம்பி ஏமாற விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்மணி சொல்கிறாங்க, அப்பா இனி என் கழுத்தில் ஏறினா அது ஆறுமுகம் கட்டினா தாலி கயிறா மட்டும் இருக்கணும், இல்லை அப்படின்னா என் கழுத்தில் தூக்கு கயிறு தாப்பா ஏறும் அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கம் வந்து ஷாக்காக பார்க்குறாரு. சரி கண்மணி, நீ நினச்ச மாதிரியே ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்து ராஜாங்கம் வந்து மன்னிப்பை கேட்குறாரு. நீ என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனதுனால தான் இப்போது இந்த கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போய் அந்த நந்தகுமார் யாருன்னு தெரிய வந்துச்சு. அதனால உனக்கு என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரியே உனையவே என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முடிவெடுத்து கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மணர்வாடியில் போய் உட்கார சொல்றாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் வயிறறிஞ்சு நிற்கிதுங்க. ராஜாங்கம் தாலி எடுத்து கொடுக்க ஆறுமுகம் வந்து கண்மணி கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. இங்க மோகனா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துட்டு தமிழ் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்க வந்துட்டு கொஞ்சம் இருமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது, என் மான மரியாதை எல்லாம் போயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கையே நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சேது வந்துட்டு தமிழை அந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. உடனே ராஜாங்கம், நீ எப்போவுமே எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கமா, நாங்கள் தான் உன்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் வேற ஆளாக பார்க்குறோமோன்னு தோணுது. இனிமே நீ எப்போவுமே எங்கள் வீட்டு மருமக தாமா, நீ வயிற்றுல வளருது எங்கள் வீட்டு வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம் வந்துட்டு சேதுவையும் தமிழையும் அந்த இடத்துல கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாரு. இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே நீங்களும் திரும்பவும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சாவித்திரியெல்லாம் ஷாக் ஆகுது. என்னடா இதுகளை பிரித்து வைக்கலான்னு பார்த்தா 2 பேரையும் நம்ம அண்ணனையும் சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேது வந்துட்டு என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்படியே தமிழ் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே வந்துட்டு கண்மணியும் அழுதுகிட்டே வந்து ரொம்ப நன்றி அண்ணி, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என் அப்பாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் அழுகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழுக்கு நன்றி சொல்லுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.